ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இது வந்து அம்மா வீட்டில் எடுத்த விலாகு தாங்க. ஒரு ரேண்டம் விலாகு. கல்யாணத்துக்காக கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கல்யாணத்துக்கும் கிளம்பியாச்சு. காலையில் 7 o'clock எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். 7 o'clock நாங்கள் கிளம்பிட்டோம். பயங்கர வெயில். கல்யாணம் வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போகிற வழியில் தாங்க. இந்த பாலம் வந்து நாங்கள்லாம் சின்ன குழந்தையா பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒரு அதாவது 10th அதாவது 6th 7th படிப்போம் இல்லைங்களா. அந்த டைமில் பாலம் வந்து இல்லைங்க. பரிசல் போட்டு தான் அந்த சைடு ஊர் அக்கறைக்கு போகணும். அங்கே அதுவும் நாங்கள் வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு சம்மர் லீவில் போவோம். அந்த பாலம் இருக்காது. நடக்க வச்சே எங்கள் அம்மாச்சி கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்த நாள் சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மொதல் நாள் எங்கள் அம்மாச்சி வந்து உட்காந்துருவாங்க எங்கள் வீட்டில். நான் பிள்ளைங்களை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. எல்லா சம்மர் லீவும் எங்களுக்கு எங்கள் அம்மாச்சி வீட்டில் தாங்க போகும். அந்தளவுக்கு எங்கள் அம்மாச்சி வீடு எங்களுக்கு ஸ்பெஷலு. இந்த விலாக் வந்து போடும்போதே எனக்கு பயங்கர ஒரு சென்டிமெண்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து எல்லாம் வளர்ந்துட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம். அதெல்லாம் போகவே முடியறது இல்லைங்க. எப்போவாவது அக்கேஷ்னலாக போகிறோம். கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாப்பாவோட வளைகாப்பு, என் தங்கச்சி சித்தி பொண்ணோட வளைகாப்புங்க. அவளோடதும் வளைகாப்பு நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி ஷாப்பிங்கும் பண்ணணும் வர வழியில். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கதையை வேறு கேட்காதீங்க. வாங்கின துணிமணி அத்தனையும் பேக்லேயே வீட்லேயே வச்சுட்டு வந்தாச்சு. இங்கே வந்தால் சின்ன குட்டி எனக்கு என் ட்ரெஸ்ஸு வேணும் என் ட்ரெஸ்ஸு வேணும்னு அழுதாங்க. வந்து அவங்க அப்பா போய் 2 ஸ்கர்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஸ்கர்ட்டு எப்போ பார்த்தாலும் பாப்பாவுக்கு அந்த பாவாடை தாங்க கட்டணும். அதனால் போய் ஸ்கர்ட் 2 எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. வர வழியில் அடுத்த நாள் காலையில் டியூஸ்டே ஆயிடுச்சு. டியூஸ்டே காலையில் கிளம்பியாச்சுங்க. டிஃபன் மட்டும் டீ மட்டும் குடிச்சிட்டு தான் கிளம்பணும். வர வழியில் சரி டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் கரூர் பைபாஸில் தாங்க அந்த கொங்கு மெஸ்ஸில் வந்து டிஃபனும் சாப்பிட்டுட்டு அங்கே நடந்த கதையெல்லாம் அப்படியே நான், விக்கி, ஜெய், தினேஷ் இவங்கெல்லாம் அப்புறம் பாப்பாங்க 2 பேர். வேதா வந்து வீட்டிலே இருந்துட்டாங்க. குட்டி பாப்பா இருந்தனால அவள் தீபாவளி முடிஞ்சு தான் கோயம்புத்தூர் வருவான்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாம் அப்படியே பேசிட்டு அங்கே நடந்த அத்தனையும் பல காசிப்ஸ் எல்லாம் பேசிட்டு அப்படியே கார் ஏறியாச்சுங்க. கார் ஏறி வீட்டுக்கும் வந்தாச்சு. சூலூர் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் 2-3 நாளைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும் இல்லைங்களா. ஸ்கூலுக்கு போகணும் நாளையிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு தாங்குற மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் வாங்கிட்டும் வந்தாச்சு. வந்து எங்களோட பேக் டு ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுதான் இந்த விலாகு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.